கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 89வது சங்கீதம் 34வது வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 89வது சங்கீதம் 34வது வசனம். பிரைஸ் காட். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இந்த காலவேளையிலே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி. இதே போலத்தான் தாவீதுக்கும் தேவன் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்பது குறிப்பாக விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் எதிர்பார்ப்புடன் காத்திருத்தல். அதை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் நாம் அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ விசுவாசம், கீழ்ப்படிதல் இவைகளெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதனால் கிடைக்கின்ற நன்மைகள் வாக்குத்தத்தத்தில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய அடிப்படையான வாக்குறுதி, தேவன் நமக்கு செய்த அடிப்படையான வாக்குறுதி. வாக்குறுதியை கொடுத்தால் அவர் ஒருமுறை சொன்னதை மாற்றி சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன், சொன்னதை செய்கிறவர். எபிரேயர் புஸ்தகத்திலே 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது வாக்குத்தத்தம். 28:15 ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா இடங்களிலும் தேவன் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நான் சொன்னதை நிச்சயமாக செய்வேன், ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. விசுவாசத்தோடு இரு, கீழ்ப்படிதலோடு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். இதை செய்யாதபடிக்கு நாம் வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியவில்லையே, அவர் சொன்னதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் காணவில்லை என்று சொல்லி நாம் ஒரு சில சமயங்களிலே சோர்ந்து போய் விடுகிறோம். சோர்ந்து போவதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். என் தேவன் எனக்காக சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். இந்த வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாவையில சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவிலே, சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வசனம் ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் தேவன் மோசேக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உடன்படிக்கை. ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன். நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்து, நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், என்னுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படி, நான் இதெல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்யாமல் இருக்கிறதுனாலே நாம் ஒரு சில ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. அப்போ யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்று சிந்தியுங்கள். இந்த காலவெளியிலே நாம் கீழ்ப்படிதலோடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும், என் தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர் என்று நாம் விசுவாசிப்போமானால், கீழ்ப்படிவோமானால், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு இருப்பேன்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வேத புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய தேவதாசன் நமக்கு வாக்குத்தத்தங்களை வேதத்தில் இருந்து எடுத்து சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்குள் விசுவாசம் வேண்டும். இனி இந்த மாத வாக்குத்தத்தம், இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். இந்த தீங்கு காணாதபடிக்கு நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வீடுகளிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இனி நான் தீங்கை காண்பதில்லை என்கிற
ஒரு விசுவாசம், ஒரு கீழ்ப்படிதல். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நாம் எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் 3 காரியங்கள் உண்டு. ஒன்று விசுவாசம், மற்றொன்று கீழ்ப்படிதல், மற்றொன்று ஜெபித்தல். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடிப்படை அஸ்திபாரமாக இருக்கிறது. விசுவாசம், கீழ்ப்படிதல், இவைகள் 3மே அஸ்திபாரமாக இருக்கிறது. எதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது? இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தோடு நாம் காணப்படுவோமானால், இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், நாம் நிச்சயமாக உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையிலே நடந்தது. இதுதான் தாவீது வாழ்க்கையிலே நடந்தது. இதுதான் யோசுவாவின் காலத்திலே, தாவீதின் காலத்திலே எல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்க கீழ்ப்படிந்தாங்க. நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். செய்த எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிதல்களை அவர்கள் தேவனிடத்திலே சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தார்கள். வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்தார்கள். இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் தருவார். அந்த விசுவாசம், நம்பிக்கை உங்களிடத்திலே காணப்படுமாகில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் அதை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதை செய்து முடிக்கும் வர உங்களை விட்டு அவர் கைவிடுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் இந்த காலவேளையிலே. ஆகினால் விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், ஜெபிப்போம், உறுதியாயிருப்போம். வாக்குத்தத்தத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா?